ஹாய். இது வந்து ஒரு சிம்பிளாக நம்ம வந்து ஒரு பன்னீரை எப்படி பண்ணி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ரொம்ப காம்ப்ளிகேட்லாம் பண்ணிக்க வேணாங்க. சிம்பிளாக ஒரு பன்னீர் ரோஸ்ட் பசங்க கேட்குறாங்க, சின்ன பசங்க குழந்தைங்க அந்த மாதிரி பெரியவங்க எல்லாருக்குமே வந்து ஈஸியாக பண்ணலாம். ஒரு 2 ஸ்பூன் தயிர் எடுத்துக்கோங்க, ஒரு சிட்டிக்கை அதான் கொஞ்சமாக ஒரு சிட்டிக்கை மஞ்சள் பொடி, ஒரு சிட்டிக்கை மிளகாய் பொடி போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கரம் மசாலா பவுடர் வந்து ஒரு சும்மா ஒரு ஒரு அதுவும் ஒரு சிட்டிக்கை அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. நான் பண்ணுறது ஒரு சின்ன கொஞ்சம் குவான்டிட்டி பண்ணியிருக்கு தான், அதனால் ஒரு சிட்டிக்கை கரம் மசாலா, கொஞ்சமாக உப்பு, கசூரி மேத்தி காஞ்சது இருக்குதுல்ல, வெந்தயக்கீரை இலை, அந்த காஞ்சது அதை நல்லா கொஞ்சம் எடுத்து நல்லாவே கொஞ்சம் தாராளமாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா பிசைஞ்சி விட்டுருங்க. அதை நல்லா பிசைஞ்சிட்டு பன்னீரை வந்து இந்த மாதிரி நம்ம கருணக்கிழங்குலாம் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருந்து இதில் போட்டு நல்லா பரட்டி ஊற வச்சுருங்க. நல்லா கொஞ்சம் நேரம் ஊறட்டும்னு சொல்லிவிட்டு வேணால் லெமன் இருந்தால் லெமன் புரிஞ்சிக்கலாம். அதுக்கு தான் தயிர் போடுறோம், அதுவே போதும் தான் நான் நினைக்கிறேன். போட்டுட்டு கொஞ்சம் லைட்டாக நான் சில்லி ஃப்ளேக்ஸும் லைட்டாக போட்டேன். எங்கள் பையனுக்கு வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டால் கொஞ்சம் பிடிக்குன்றதுனால இந்த பன்னீர் எடுத்து அதில் பரட்டி வச்சுட்டு தவாவில் வச்சு அப்படியே ஃப்ரை பண்ண வேண்டியது தான். எடுத்து அப்படியே ஸ்லைஸாக கொஞ்சம் ஆயில் போட்டு தவாவில் வச்சு ஃப்ரை பண்ண வேண்டியது தான். சூப்பராக இருக்குங்க. இதை வந்து நம்ம பிச்சு போட்டு சப்பாத்தியோட கூட ரோல் பண்ணி சாப்பிட்லாம். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சிம்பிளாக.